இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கல்யாணின்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்கள பார்த்ததுமே தியோவும் பத்மாவும் கட்டிப்பிடிச்சு நல விசாரிச்சுட்டு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, சொல்லாம கொல்லாம போயிட்ட, நாங்க உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணோம்னு தெரியுமான்னு பேசிக்கிட்டு இருக்க. அப்ப தங்கம் இவங்க யாருன்னு கேட்டதும் தியோ அவளை இன்ட்ரோ கொடுத்துட்டு, நீ நான் பவுலிங் போடுறத பார்த்தே சூப்பரா இருக்குன்னு சொல்ற, கல்யாணி பவுலிங் பண்றத மட்டும் பார்த்த மெர்சல் ஆயிருவேன்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கியான்னு கேட்க, எனக்கும் ஆசை தான், ஆனா பிராக்டிஸுக்கு அவ்வளவு வேகமா வர முடியாதுன்னு சொல்ல, ஏண்டி உன் மாமியார் ரொம்ப வேலை வாங்குறாங்களான்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு நைட் ஷிஃப்ட்ன்றதுனால ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்றா. ஆக்சுவலா இவங்க இந்த அகாடமில தான் ஸ்டூடெண்டா இருந்திருப்பாங்க. ஆனா யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம மேரேஜ் பண்ணி போயிட்டு இப்ப எல்லார் கூடவும் 1 hour விளாண்டுட்டு போலாம்னு வந்திருப்பா. அப்ப கோச்சும் வந்து கல்யாணிய பார்த்து நல விசாரிச்சுட்டு என்ன இந்த பக்கம்னு கேட்க, காலையில மட்டும் 1 மணி நேரம் விளாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேக்குறா. கோச்சும் நீ சடனா எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம பிராக்டிஸ ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் கேம் பிளான் பிளேயர்ஸோட பொசிஷன் எல்லாத்தையும் செட் பண்றதுக்குள்ள நான் ஒரு வழியாயிட்டேன். இப்போ உன்னை விளையாட விட்டா மறுபடியும் பிளேயர்ஸ்குள்ள தேவையில்லாத குழப்பம் வரும், நீ கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசிட்டு கிளம்புற வழியை பாருன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப மாணிக்க அண்ணனும் இதெல்லாம் கேட்டுட்டு, ஏன் சார் அந்த பொண்ணு தான் அவ்வளவு நல்லா பந்து போடுமே, அப்புறம் ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்க, அண்ணே அந்த பொண்ணை இப்போ விளையாட விட்டாலும் நாளைக்கு குழந்தை குட்டின்னு வரும்போது அவங்க வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வரும், அப்புறம் மறுபடியும் ஒழுங்கா பிராக்டிஸுக்கு வர முடியாது, அதான் அப்படி சொன்னேன்னு சொல்றாரு. இங்க தங்கம் பலூன் ஊதிக்கிட்டு இருக்கும்போது மணி வந்து, ருக்மணி மேம் உன்னை ஆபீஸுக்கு வர சொன்னாங்கன்னு எப்படியாவது தங்கத்து கூட தனியா பேசணும்னு பிட்ட போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப தியோவும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு அனுப்பி வைக்கிறா. அப்புறம் 2 பேரும் நடந்து போகும்போது, நான் உன்கிட்ட ரொம்ப நாளாவே ஒன்னு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேலன்னு கேட்க, தங்கமும் எதுனாலும் சொல்லுடான்னு சொல்றா. நான் உன்னை ஸ்கூல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இப்ப உன்னை சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு கேளு, நான் உன் கூட தான் இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்கு, கிரிக்கெட்டர்ஸ் கோச்சஸ்னு நிறைய பேர் வர்றாங்க, நீ கிரிக்கெட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு நீ யாருன்றத கிரவுண்ட்ல காட்டுன்னு சொல்ல, மணி பேசினதெல்லாம் கேட்டு தங்கம் கண்கலங்கி டக்குன்னு கட்டிப்பிடிச்சிட, மணியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் கட்டிப்பிடிச்சிடுறான். அப்புறம் நடந்த எல்லாத்தையும் தியோ கிட்ட சொல்ல அவளும் பாராட்டுறா. மணியும் சரி இப்போ உங்களோட டேன், நீங்க போறீங்க, போய் பச்சைக்கண்ணு அடிக்கிறீங்க, உங்களால முடியும்னு மோட்டிவேஷன் பண்ணி அனுப்புறான். தியோவும் வந்து மாத்தையன் கிட்ட நல்ல பிட்டா போடுவான்னு பார்த்தா, நீ ஒரு நல்ல கேப்டன் தெரியுமான்னு சொல்ல, என்ன சாரி சொல்றதுக்கு பதிலா ஐஸ் வைக்கிறியான்னு கேட்க, உடனே நான் கிளம்புறேன்னு சொன்னதும் சரி எதனால நான் நல்ல கேப்டன் சொல்லிட்டு போன்னு சொல்ல, தியோவும் போன தடவை ஓப்பனிங் ஸ்பாட்டை விட்டு கொடுத்த, அப்புறம் டீம் மெம்பர்ஸ்க்காக சண்டை போட்டேன்னு என்னென்னமோ பேசி கடைசியில கனவுல கூட நீ தான் வர்றேன்னு சொன்னதும், என்ன கனவுல வர்றேனான்னு கேட்டா, இல்ல நீங்க எல்லாருமே கனவுல வர்றீங்கன்னு சொல்லி சொதப்பிட்டு வந்து மணி கிட்ட எப்படி சூப்பரானு கேட்க, இப்ப என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு சூப்பரானு கேக்குறீங்க, ஒரு ஹக் இல்ல ஒரு கிஸ் இல்லன்னு சொன்னா, போடா உனக்கெல்லாம் அது புரியாது, நான் இவ்வளவு பேசினதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் அகாடமிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்ததும் ருக்மணி வந்து அவங்கள வெல்கம் பண்ணிட்டு பசங்களை பாக்குறதுக்காக கூப்பிட்டு வராங்க. அவங்களும் எல்லாரையும் பார்த்துட்டு தங்கத்துக்கிட்ட வந்து, நான் விளையாடும் போதும் என்னோட ஜெர்சி நம்பரும் நம்பர் 21 தான், நீ இன்னைக்கு நல்லா விளையாண்டு என்ன பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாம நல்லா ஜாலியா ஆடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ரிஷியோட அப்பாவும் வந்து, இதுதான் உன் ஆசைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்ட, இனி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்றதா இல்ல, அதனாலதான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, அப்ப தியோவும் வந்து அவரை வெல்கம் பண்ணிட்டு போக, எல்லாருமே என்ன ஹீரோவா பாக்குறாங்க, ஆனா நீ மட்டும் தான் என்ன வில்லனா பாக்குறேன்னு சொல்லிட்டு சீஃப் கெஸ்டா வராம ரிஷிக்கு ஒரு அப்பாவா வந்து மக்களோட மக்களா உட்கார்ந்துக்கிறாரு. அப்புறம் இந்தியன் டீம் ஓபனர் துருவ் வந்ததும் நம்ம பசங்க எல்லாரும் முந்தி அடிச்சுட்டு போய் போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப வேலு வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடியும் நான் உங்க கூட போட்டோ எடுத்திருக்கேன்னு போட்டோவை காமிச்சு, நான் உங்களை மாதிரி ஆகணும்னு தான் நீங்க ஆடுன அதே அகாடமியில ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு நாள் இந்தியன் டீமுக்கு ஆடுவேன்னு சொல்றான். துருவும் நீ கண்டிப்பா ஆடுவாடா, இன்னைக்கு மட்டும் நீ நல்லா விளையாடு, நான் உன் ஜெர்சியில சைன் வாங்கிட்டு போறேன், எனக்காக ஜெர்சியை கொடுப்பேலன்னு கேட்க, வேலுவும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது ஆடியே ஆகணும்னு பத்மா கிட்ட வந்து, எனக்காக ஒரே ஒரு மேட்ச் விட்டு கூடன்னு கேட்க, டேய் நான் ஆடுறது எனக்காக இல்ல என் ஃபாலோவர்ஸுக்காகன்னு சொல்ல, இதெல்லாம் ஒரு காரணமாடி, நல்லா பண்றேன்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட வந்து கேட்டா ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொல்லிடுறான். வேலுவும் வேற வழி இல்லாம ஜூனியர்ஸ் கிட்ட வந்து கேட்கலாம்னு லாரா கிட்ட பிட்ட போட்டா அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. இதனால வேற வழி இல்லாம சரி தியோ கிட்ட பேசி பார்க்கலாம்னு
பண்ண வந்தா ரிசீவ் ஓபன் பண்றான் அவ்வளவுதான்னு ஒரே முடிவா சொல்லிற. கடுப்புல அங்க இருந்து கிளம்பி ஒரு கட்டப்பை நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து எப்படியே நான் விளையாட போறது இல்லைன்னு பாண்டா முன்னாடி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. பாண்டாவால கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கவலைப்படாதீங்க சீனியர், கண்டிப்பா நீங்க அடுத்த மேட்ச் ஆடுவீங்கன்னு சொல்ல, அடப்போடா அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்ப பாண்டா வச்சு மொத்த ஸ்நாக்ஸையும் அடிச்சு நகட்டிட்டு கிட் ரூம்ல வந்து வயிறு வலிக்குதுன்னு கதறிக்கிட்டு இருக்கான். மணியும் அப்படி என்னதாண்டா சாப்பிட்டு தொலைச்சேன்னு கேட்டா, சீனியர் தாண்டா என்னோட ஸ்பாட்டுக்காக ஸ்நாக்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துட்டாருன்னு சொல்ல, டேய் நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ நீயா தானடா வாங்கி சாப்பிட்ட, ஜூனியர்ஸ் கோட்டால டீம்ல வந்து சேர்ந்துட்டு ஓவரா பேசுறேன்னு சொன்னதும், இப்படி ஸ்பாட்டுக்காக சில்லறத்தனமா பண்றீங்களே சீனியர்னு சொல்ல, வேலுவும் யாரா சில்லறேன்னு எகிரிக்கிட்டு போக, அப்ப தியோ வந்து வெளியே இன்டர்நேஷனல் பிளேயர் பொலிட்டீஷியன்ஸ்னு அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க, நீங்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அகாடமியை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும்னு திட்டிட்டு போறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.